இந்நாளும் நானும் சீரியஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பட்டி காப்பியும் நானும். அதாவது காலை உணவான பொங்கலையும் வடையும் பொலன்னு பொழந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி மந்த நிலைக்கு போகும் தெரியுமா. இதில் பூரி வேற ஒரு 2-3 பூரி சாப்பிட்டேன். ஆனால் ரொம்ப மந்த நிலை ஆகிடுச்சு. அந்த மந்த நிலை போகிறதுக்கான ஒரே வழி சூடாக ஒரு டீயை புழக்கிறது தான். சரி, எதுக்கு அடிக்கடி டீயை குடிச்சிக்கிட்டு ஒரு மாற்றாக காப்பியை குடிப்போம் அப்படின்னு யோசித்தேன். சரி, ஏன் சாதா காப்பி குடிச்சிக்கிட்டு கருப்பட்டி காப்பியை குடிப்போம் அப்படின்ட்டு நான் வந்ததான் எங்கள் ஊரில் இருக்கிற நெல்லை கருப்பட்டி காப்பி. அங்கே போயிட்டு ஒரு காப்பியை போடுங்கன்னு ஒரு பில்லை வாங்கிட்டு காப்பியை வாங்கிட்டு வந்து உக்காந்து காப்பியை குடிச்சா கருப்பட்டி காப்பி தாயா. அருண்சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. தரமான சூடான சுவையான காப்பியாக இருந்துச்சு. உண்மையில சொல்கிறேன், காப்பி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காஃபியை குடித்த உடனே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டேஜுக்கு போனோம் பாருங்க. அந்த மந்த நிலையெல்லாம் போயிட்டு சும்மா ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்த விட்டு எஸ் ஆயாச்சு. இந்நாள் இனி இதே முடிந்தது.